இப்போ வந்து லிஃப்ட்டில் வந்துட்டுருக்கோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வீடியோ தான் வரப்போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கு பாப்பாவோட பர்த்டே வருது, அதனால் இன்றைக்கி பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுதுச்சு. பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரெஸ்ஸு தான் எடுக்க போகிறாங்க. என் பர்த்டே வரப்போகுது. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கே போய்ட்டு புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம். நெக்ஸ்ட் வீக் வரதுனால நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக அவளுக்கு வந்து எக்ஸாம், அதனால் வந்து லீவ் போட்டு நம்ம போயிட்டு ட்ரெஸ் எடுக்க முடியாது. அதனால் லீவ் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால இன்றைக்கி போயிட்டு நம்ம லீவ்லேயே பாப்பா விட்டுட்டு போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இன்னிலேருந்து தான் வந்து இது முந்தா நேற்றுலேருந்து தான் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, அதனால் நம்ம வந்து இன்றைக்கி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிடலாம். இப்போ எடுத்துகிட்டு வர ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஸ்கூல் போகும்போது போட்டுட்டு போவா. சரி, ஓகே போகலாமா? போகலாம். சரி, இதுலேருந்து எங்கே போகிறோம் என்னென்ன பண்ணோம் சொல்லிட்டு இந்த வீடியோஸில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்ஃபிட் இதுதான். இன்றைக்கி போயிட்டு நம்ம பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம். சரி, இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாப்பா வீடு சாத்த போகிறா. வீடு சாத்திடுவோம்மா. ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிடு. இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். பார்ப்போம் எந்த மாதிரி ட்ரெஸ் அமைதுன்னு. நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ ஹெல்மெட் வேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய அவுட்ஃபிட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இன்றைக்கி வந்து கிளம்பியிருக்கேன். ஹெல்மெட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வேர் பண்ணிட்டேன். தண்ணி குடிமா. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் வரும். குடியில் தான் போக போகிறோம். போயிட்டு விருதாச்சலத்தில் பெஸ்ட்டான கடையில் பெஸ்ட்டான துணியாக நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகே? ஓகே, சரி, ஓகே. ஃபுல் டேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுல் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ஷாப்பில் போயிட்டு எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு பார்க்கலாம். சரி வாங்கம்மா போகலாம். போகலாமா தன்சி? போகலாம். சரி. much later. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கடைக்கு தான் வந்திருக்கோம். கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியை வந்து பார்க் பண்ணியாச்சு. இப்போ எந்த கடைக்கு வந்திருக்கோம்? விருத்தாச்சலத்தை பார்த்தீங்கன்னா சபரி ஸ்டோருக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு என்ன ட்ரெஸ் கலெக்ஷன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். போகலாமா? போகலாம். இப்போ வந்து லிஃப்ட்டில் வந்துட்டுருக்கோம். கரெக்டாக சைஸ் 34 கரெக்டு தான். இப்போ இந்த பாவாடை எங்கள் ஃபஸ்ட்டு 34 தான். அந்த ஷர்ட் வச்சு கடையில் வச்சு கேட்டு இது என்ன ட்ரெஸ்ஸு? இப்போ நாங்கள் வந்து வெஸ்டர்னும் மெடியும் பார்த்தோம், செட் ஆகலை. இப்போ போயிட்டு சுடியும்
பாவாடை சட்டையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. கரெக்டாக இருக்கும்டா. வச்சு பார்க்குறியா? வச்சு காட்டு தனிச்சு எடுத்து. 28 வைங்க. 28 சின்ன சைஸு. ஆனால் இந்த மாடலில் அதில் இல்லை. முன்னாடி போ. இந்த பாப்பாக்கு பாப்பா இது அப்படி இப்படி அப்படி பாரு. பாருங்க. இதை எடுத்துக்கிறியா? என்ன படிச்சீங்களா? பர்த்டே பாப்பா பர்த்டே. சுத்தமாக அழகாக இருக்கும். உனக்கு அழகாக இருக்கும் கலர். இது கரைச்சி போய் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகேவா? சரி. பில்லு கற்றுட்டு தனிச்சு ட்ரெஸ் ஓகேவா? ஓகே. பிடிச்சிருக்கா? வேறு ட்ரெஸ்ஸு எதுவும் அமையல, அதனால தான் எடுத்துருக்கு. போகலாமா? சரி வா. போ, நீ முன்னாடி போ. எது வேணும் தனிச்சி? இப்போ நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக வளையலும் மணியும் எடுக்க வந்திருக்கோம். அதுதான் இப்போ எடுத்துகிட்ருக்கோம். ஓகேவா? எல்லாமே இருக்குது. நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்தோன்னா அது ஃபுல் செட்டப் நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். அதுதான் என்னோடய ஒர்க். ஓகேவாடா? கலர் கட்டுங்க கரெக்டாக. சரி ஓகே. அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா மணியும் கொடுத்துருங்க. அதான் பார்ப்போம் எது செட் ஆகுதுன்னு, அதே மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வாங்கலை. இது வாங்கியாச்சு. இது க்ரீன் இந்த கலர். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான் வருது. நம்ம இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எடுத்துகிட்ருக்கோம். இப்போ இந்த ஸ்டோன் மேட்சிங்கு நம்ம எடுக்கிறோம். இப்போ கத்திரிக்கோள் மட்டும் அப்படியே எடுத்துட்டு வேண்டா. வேணாம் ஒரு கஸ்டமர் ரேட்டில் 40, 45, இந்த வளையல் 40. சரிண்ணா
அது கவர் மாற்றி வச்சதில் வந்துச்சு ஒன்று. 2 கைக்கும் ஓட்டிக்கலாம். அந்த காலையில் சொல்கிற மாதிரி 2 இல்லைனா பார்ப்போம், 1 தான் இருக்குது. இதில் ஒன்று பார்த்து எடுத்துக்கோ. ஒரு மேட்சிங் ஆனதா அதை எடுங்க. 3 யார் போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சொல்லிட்டாங்க என்னது சேர்ந்தா ஏதாச்சும் இதில் ஒன்று எடுத்துக்கோ. எது? அதில் வந்து உன் ட்ரெஸ்ஸோட மேட்ச் கலர் எடுத்துக்கோ. கேட்டு இது தலையை காட்டுமா, ஓடாது. வச்சு கேட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதெல்லாம் இப்போ போட்டே ஆகணுமா? பொம்பாடி அவ்வளோதானே தன்ஷி? இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கர்லாம் எடுத்துட்டோம். பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். இதுலேருந்து இப்போ செலெக்ஷன் பண்ணி எடுத்துருக்கோம். எல்லாமே ரேட் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான் வருது. எடுத்து வச்சு போதுமா? தன்ஷி ஃபைனலாக நம்ம வந்து இப்போ ட்ரெஸ் எல்லாமே எடுத்துட்டோம். இங்கே வேறு தம்பி கருபமா வருமா? போலாமா? சரி வா. புரியல. என்னமோ உள்ள என்ன வா. தன்ஷிக்கு பார்த்தீங்கன்னா பசி எடுத்துக்கிச்சான் மேடத்துக்கு. இந்தாண்டா. புரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தன்ஷிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு நம்ம கடையிலேருந்து வெளியில் வந்துட்டோம். சூப்பராக பட்டுப்பாவோட சட்டை எடுத்துருக்கோம். வேறு ட்ரெஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து அமையல. அது மட்டும் தான் அமைஞ்சிது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா பட்டுப்பாவோட சட்டை மட்டும்தான் அமையும், வேறு எதுவுமே பாப்பாவுக்கு அமையாது. போலாமா? இது எவ்வளோ வருது? இதில் இன்னும் கொஞ்சம் காட்டுங்க. ரெண்டு கொடுங்க. இந்த பிங்க் 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 அதெல்லாம் வேணாம். வாவ். எவ்வளோது? இது பீஸில் உண்டா? அப்படிதான். சரி போ.
விருத்தாச்சலம் சைடு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக நீங்கள் வளையல் மணி தோடு இந்த மாதிரி அக்சசரிஸ் வாங்கணுன்னா பாலக்கரையிலேருந்து நீங்கள் கடைவீதிக்கு வர்ற பாலம் ஏறி இறங்குற சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தை இருக்கும். அது உள்ளே வந்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேலாக வாங்கிக்கலாம். அங்கேருந்து இப்போ நாங்கள் திரும்ப பாலக்கரைக்கு வந்து பூ வாங்குகிறோம். பூ எதுக்கு வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா அக்கா வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ரித்திகோட பர்த்டேங்கிறதுனால பாப்பாவோட ஃபோட்டோக்கு பூ போடணும்னு சொல்லிட்டு 1 முழம் பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. 1 முழம் ரேட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா. நாங்கள் இப்போ பூவெலாம் வாங்கிட்டோம். பூ வாங்கிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலக்கரையிலேருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். பாலக்கரையிலே தான் இருக்குது. நாங்கள் எப்பவும் ரெகுலராக சாப்பிட்ற ஹோட்டல் தான். அம்மன் மெஸ்ஸுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இது உள்ளார தான் போயிட்டு சாப்பிட போகிறோம். புரட்டாசி மாதங்கிறதுனால நான்வெஜ் கிடையாது, வெஜிடேரியன் மட்டும்தான். இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம். வெஜ் ரைஸ் தான், வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம். புரட்டாசி விரதங்கிறதுனால நான்வெஜ் கிடையாது, அதனால் வெஜிடேரியன். ஓகேவா? சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்த ஒர்க்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேக்கு வாங்க வந்திருக்கோம். அக்கா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னை வரும்போதே கேக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து நேத்தியே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஃபோட்டோ போட்ட கேக்கு தான். ரித்திஷ் பர்த்டேக்காக கேக்கு வந்து இப்போ நானும் தன்ஷியும் தான் வாங்கிட்டு இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போகிறோம். கேக்கு வாங்கி எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் அரிசி மண்டிக்கு வந்திருக்கோம். அரிசி மண்டிக்கு ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இட்லி அரிசி ஒரு சிப்பாக வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். இட்லி அரிசியோட ரேட் பார்த்தீங்கன்னா கிலோ 40 ரூபா. சிப்பான் எவ்வளோன்னு கேட்டிருந்தேன். சிப்பான் 1000 ரூபா சொன்னாங்க. சரி என்ன பிராண்டுன்னு கேட்டிருந்தேன். கிருஷ்ணா பிராண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிப்பான் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு சிப்பான் வந்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 கிலோ பார்த்தீங்கன்னா பொன்னி அரிசி வாங்கினேன். பொன்னி அரிசியான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் என்னோடய ஓபிடிஆர் பையன் இருக்கான், சர்வேஷ். ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சர்வேஷ்க்கு வந்து சாப்பாடு வந்து குழச்சி ஊட்டுறதுக்காக இந்த அரிசி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் விவசாயம் இல்லாதனால இப்போ அரிசிலாம் காசு கொடுத்து வாங்குறதா இருக்குது. இப்போ நம்ம விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியில் காசு கொடுத்து வாங்க வேணாம். இப்போ ஒரு சிப்பா முன்னாடி போட்டுக்கிட்டேன். அரிசியும் டிக்கியில் எடுத்து வச்சு பேக் எல்லாத்தையும் வச்சுட்டேன். பாப்பா அந்த பேக்கெல்லாம் என்னால் மாட்டிகிட்டு இருக்க முடியலமா, நீங்கள் டிக்கி உள்ளே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் கேக்கையும் முன்னாடி வச்சுட்டேன். அரிசி வச்சு அது மேலே கேக்கு வச்சு ஸ்டேட் பேங்க் கிட்டே வந்துட்டேன். ஸ்டேட் பேங்க் கிட்டே வந்ததுமே பாப்பா என்ன சொன்னான்னா எனக்கு கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. சரிவா 2 பேரும் குடிச்சிட்டே போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட் பேங்க் கிட்ட பாய்ஸஸ் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது இந்த கரும்பு கடை. நான் எப்பயுமே இந்த கரும்பு ஜூஸ் வந்து இங்கே தான் குடிப்பேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா. அப்போ தான் நான் போனப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு இருந்தாங்க. அதை இப்போ தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து போகும்போது கிடைக்கிறது அது வந்து லக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா போட்டு வச்சு ஈலாம் மெஞ்சி அப்படி குடிக்கும்போது ஒரு சேஃப்டி இருக்காது. நம்ம போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்ததுனால 2 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட 2 கரும்பு ஜூஸ் வாங்கி நான் 1 தன்சி 1 குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரும்பு ஜூஸில் என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணுறாங்க. அதை நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்க ஆட் பண்ணும்போது அதை நம்ம பார்த்துட்டு தானே இருப்போம். இஞ்சி எலுமிச்சம்பழம் கரும்போட சாறு, இதுக்கு கொஞ்சமாக ஐஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதோட ரேட்டு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடு எல்லாமே 20 ரூபா தான். அங்கேருந்து இப்போ நாங்கள் கரும்பு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான். ரெடியாக இப்போ வந்து நாங்கள் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா பாய்ஸஸ் ஸ்கூலுக்கும் முன்னாடி இருக்குது. விருத்தாச்சலம் சரௌண்டிங்கில் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அந்த கரும்பு ஜூஸ் கடை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சோளக்கருது வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. சோளக்கருது ரேட்லாம் நான் கேட்கல, ஏன்னா நம்ம ஊரில் வந்து சோளக்கருது இருக்குது. சரின்ட்டு அங்கே குடிச்சிட்டு அங்கேருந்து இப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஊரில் என்ட்ரி ஆகும்போது மயில் தோகையோட மயில் வந்து வயல்வெளியில் சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த மயில் உங்ககிட்ட காட்டுறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து கேக்கையும் அக்கா வாங்கிட்டு வர சொன்ன பூவையும் கொண்டுட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பர்த்டே வீடியோ தான் வரப்போகுது. ரித்திஷோட பர்த்டே விலாக் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் கமெண்ட்டையும் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.